விஷயம் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் தீபாவளிக்கு என்னென்ன பலகாரம் செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு பாருங்கள். நாங்கள் பலகாரம் செஞ்சதில் வீடியோ எடுத்து போட முடியல, டைமும் இல்லை. அதெல்லாம் செஞ்சது மட்டும் சரி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாருங்கள். பால் முறுக்கு தேங்காய் பால் ஊற்றி செய்யறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறுக்கு செஞ்சுருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை அதிர்ச்சி தான் செய்வோம். நோம்பு எடுக்கிறதுனால சரி கொஞ்சமாக சக்கரை அதிர்ச்சி மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கோம். அப்படியே முறுக்கு மாவுலேயே பார்த்தீங்கன்னா ஓமப்பொடியும் கொஞ்சம் புரிஞ்சிட்டோம். அடுத்தது அதே முறுக்கு மாவில் அப்படியே ரிப்பன் பக்கோடா. இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறையாவே செஞ்சுப்போம். பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கும் எல்லாரையும் முக்கியமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு மைசூர் பாக் நானே செஞ்சுருந்தேன். அப்படியே சூப்பராக வந்துருக்கு. தீபாவளினா குலோப் ஜாம் இல்லாமல் எப்படி குலோப் ஜாம் செஞ்சுருக்கோம். நைட் தான் செஞ்சதால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சொயவண்டை பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு எல்லார் வீட்லையுமே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி. இது கூட பார்த்தீங்கன்னா மசால் வடையும் செஞ்சுருந்தோம். இந்த ஒரு வடை மட்டும்தான் இருக்குது, மீதி வெள்ளம் காலி எங்கள் வீட்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டாசு எல்லாமே எப்படி தீபாவளி. இதுதான் பார்த்தீங்கன்னா தீபாவளி புது ட்ரெஸ்ஸு. பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்குது. நான் சாரி மட்டும் காமிக்கலான்னு சொல்லி வந்தேன். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தீபாவளி பலகாரங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பார்த்தீங்கன்னா சேஃபாக பட்டாசு